வாமா. சொல்லுப்பா. சாமி தொழில் நல்லா ஓடணும் சாமி. உடம்பு நல்லா சரியா இருக்கணும் சாமி. எத்தனை நாள் ஆச்சு? உடம்பு நல்லா தான் சாமி. இந்த ஒரு 3 நாளா சாமி திருப்பதி போலான்னு இந்த போக வேண்டிய டைம் சாமி. சரி. அப்புறம் திடீர்னு உடம்பு அந்த மாதிரி ஒரு கம்பெனியில கொஞ்சம் வேலை கடினுங்க. சரி. செஞ்ச மாதிரி திடீர்னு கை ஒரு பக்கம் இதாகி போச்சு சாமி. நாங்க போக விடாம தடுத்துருக்கா. பெருசா வராது, தலைக்கு வர தலப்பா கூட போச்சுங்கிற மாதிரி திருப்பதியும் நான் போக வேண்டாம்னு அங்கேயே தடுத்துட்டான். சரியா? வேற உன்னோட நேரம் காலங்க சரியில்லை. சரியா? உன்னோட நேரம் சரியில்லாதனால தலைக்கு வந்து தலப்பாவோட போன மாதிரி கையோட போச்சு. அதனால உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீ கும்பிட உன்னோட குலதெய்வம் மகாலட்சுமி உன் வீட்டுக்கே வருவான். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? உனக்கு வேற எந்த பிரச்சனை, கையோ காலோ மற்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உன் தொழிலை ஓட்டி கொடுக்குறப்பா. திருப்பதி நீ மலை இப்ப ஏற வேண்டாம். அதுக்கு நேரம் காலம் வரும், மழை கூப்பிடும், அப்ப ஏறிக்க. எதிர்பாராத விதமா உனக்கு தலைக்கு வந்த தலப்பாவோட போச்சு. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துதா? 3 நாளைக்கு இந்த மாதிரி அறிகுறி தெரியாதுக்கு முன்னாடி கெட்ட கனவு வந்துதா? முதலே அறிகுறி தெரிஞ்சது, அது உங்களுக்கு தெரியல, என்னமோ வருது போறது அப்படின்னு நினைச்சிட்டேன். அதனால இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சு நீ பண்ணுவ தொழில நான் அதுல இருந்து காப்பாத்தி போகிறேன். வேற தொழில் நல்லா வரும் சாமி. தொழில் ஓடுறக்கும் கிரகம் உனக்கு முன்னாடி போய் நிக்குது. 4 நாளைக்கு வேலை இருக்குது. 4ஆம் நேரத்தில் இல்லை, 4 நாள் வேலை இருக்குது. 4ஆம் நாள் இல்லை. இதுதான் பிரச்சனையே. வீட்லயே மகாலட்சுமியே தங்கறது இல்லை, 10 பைசா தங்கறது இல்லை. வீண் பிரச்சனை தான் வருது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை, வெளியே போனாலும் பிரச்சனைங்கிற மாதிரி தான் இருக்குது. மகாலட்சுமி என்ன வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறான். இவன் நேரம் கொஞ்சம் சரியில்லை. சரியா? பாபா போட்டு தர. வேற இத இந்த கனியை கொண்டு தலைவாசல கட்டி விடுப்பா. தலைவாசல கட்டி விடுங்க. அது கொண்டு தலைவாசல் மட்டும் கட்டி விடும். உன் வீட்டுக்குள்ள எந்த கெட்டதும் வராது.